இந்த முஸ்லிம் நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளட்டும். இவர்களுக்கு இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அல்லாஹ்வுடைய வேதனை நிச்சயம். இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷிஅல் ஃபாஹிஷத ஃபில்லதீன ஆமனூ லஹும் அஸாபுன் ஃபித் துன்யா வல் ஆখিরাহ. ஈமான் கொண்டவர்கள் மத்தியிலே எவன் மானக்கேடான விஷயங்கள் பரவுவதை விரும்புகிறானோ அவனுக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் எச்சரிக்கை இருக்கிறது, வேதனை இருக்கிறது. எங்கே சமுதாயத்தை தடுப்பதற்கு சொல்வதற்கு ஆரங்கே? இந்த பாவங்களை தடுப்பதற்கு ஒரு கூட்டம் எங்கே? இந்த பாவங்களை தடுத்து நிறுத்துவதற்கு கிளம்பக்கூடிய பிள்ளைகள், மாணவர்கள், பெற்றோர்கள், முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் كنتم خير أمة أخرجت للناس لتأمرون بالمعروف وتنهون عن المنكر. அவர்கள் அந்த முஹம்மதின் சமுதாயத்தை அவர்கள் ஏன் தீமைகளை தடுப்பார்கள், நன்மைகளை ஏவுவார்கள்? முஸ்லிம் கல்லூரியில் அப்படி ஒரு கூட்டம் இருக்குதா? இதை தடுக்கிறதுக்கு முஸ்லிம் மாணவர்கள் இருக்கிறார்களா? போய் பாருங்க தெரியும். கல்ச்சுரல்ஸ் நடத்துவாங்க, அப்போ போய் முஸ்லிம்கள் கூட்டத்தை பாருங்க. உள்ள அல்லாஹ்வுடைய சாபத்தை வாங்குவதற்கு முஸ்லிம்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். எப்படி முஸ்லிம்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான்? இவர்கள் எல்லாம் எப்படி முஸ்லிம் முஹம்மதின் உம்மத்தாக மாற முடியும்? அல்லாஹ் 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 அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய சமுதாயத்திலே பூகம்பங்கள் வரும், என்னுடைய சமுதாயத்திலே நிலநடுக்கங்கள் வரும், என்னுடைய சமுதாயத்திலே பூமிக்குள் மக்கள் சொருவப்படுவார்கள், உருவங்கள் மாற்றப்படும். ஏன்? என்னுடைய சமுதாயம் இசையை ஹலாலாக்கும், பாட்டு பாடக்கூடிய பெண்களுக்கு பின்னால் ஓடும். சுப்ஹானல்லாஹ். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. இன்னைக்கு பார்க்கிறோம் முஸ்லிம் வாலிபர்களை, இன்னைக்கு பார்க்கிறோம் முஸ்லிம் பெண்களை வீதிகளிலே கேர்ள் ஃபிரெண்ட்ஸ். ஒரு முஸ்லிமான ஆண் தனக்கு மஹரம் இல்லாத ஒரு பெண்ணிடத்திலே பேசுகிறான், பழகுகிறான், அவளோடு தொடர்பிலே இருக்கிறான், அவளை தன்னுடைய சகோதரி என்று நினைத்துக் கொண்டு அவன் பழக்கத்தை வளர்த்துக் கொண்டிருக்கிறான், அல்லது காதலிக்கிறான், ஏதோ பண்ணுகிறான். உம்மத்திலே 100% வாலிபர்கள் இருந்தால் இதில் தப்பியவர்கள் எல்லாம் பாதுகாப்பானாக 10% கூட இருக்காது. உண்மையா இல்லையா? அல்லாஹ் தடுக்கவில்லை. அல்லாஹ் இதை ஹலாலாக்கி இருக்கிறானா? இது மார்க்கத்திலே ஹலாலா? குறிப்பாக சொல்ல வேண்டும், இந்த சமுதாயத்திற்கு இந்த செய்தியை எடுத்து சொல்ல வேண்டும், எடுத்து சென்று சேர்க்க வேண்டும் என்ற கடமைகளை சொல்கிறேன். இன்னைக்கு இந்த சமுதாயத்தை ஒரு தவறான வழியிலே ஷைத்தான் இழுத்து சென்று கொண்டிருக்கிறான். பேஸ்புக் என்ற ஒரு மிகப்பெரிய ஷைத்தானிய தளத்தின் மூலமாக அதை ஹலாலாக பயன்படுத்துபவர்கள், அழைப்பு பணியின் நோக்கத்திலே பயன்படுத்துபவர்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டுவானாக, அவங்க அழைப்பு பணியை அல்லாஹ் விரைவுபடுத்துவானாக, அவர்களுக்கு அந்த ஈமானிலே அல்லாஹ் உறுதி கொடுப்பானாக. அதை விட்டுவிட்டு எவன் ஒருவன் அந்த இணையதளத்தை ஹராமான நோக்கிலே ஒரு அந்நிய பெண்ணிடத்திலே பேசுவதற்காக, பழகுவதற்காக பயன்படுத்துகிறானோ அந்த இணையதளத்தை பயன்படுத்துவது இந்த மார்க்கத்திலே ஹராம். அவனுக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அவன் ஹராமை செய்கிறான். சுப்ஹானல்லாஹ். அதுவும் இன்னைக்கு ஷைத்தான் எப்படி ஒரு ஃபித்னாவை ஆரம்பிச்சிருக்கான் தெரியுமா? இஸ்லாமிக் சாட்டிங். யாரும் அப்துல்லாவும் ஆமீனாவும் இஸ்லாமிக் சாட்டிங். நாங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நாங்க பழகிறோம், இதெல்லாம் தவறு, நாங்க மார்க்கத்தை ஷேர் பண்ணிக்கிறோம். யார் உனக்கு இப்படி மார்க்கத்தை ஷேர் பண்ணுவதற்கு, மார்க்கத்தை கலப்பதற்கு உனக்கு அதிகாரம் கொடுத்தது? ஒரு முஸ்லிமான பெண் அனைத்து ஆண்களுக்கு முன்னால் வந்தும் இப்படி எல்லா ஆண்களுடைய பார்வையை ஈர்க்கும் வழியாகவும் இஸ்லாமை பரப்புகிறாளாம். அவர் ஒரு கமாண்ட் கொடுப்பார், இவர் அதுக்கு மேல கமாண்ட் கொடுப்பார். ரிலேஷன்ஷிப் வளர்ந்துகிட்டே இருக்கும். கடைசியில் எங்க போய் விடும்? அந்த இது எங்க போய் விடும்? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். நடப்பதை பார்க்கிறேன், நடப்பதை சொல்லுகிறேன். இந்த வழிகள் எல்லாம் இதை திறந்து வைத்தால், இதை ஹலாலாக்கினால் நிச்சயமாக இது ஜினாவிலே சென்றுவிடும். ஷைத்தான் அப்படித்தான் வலையை விரிப்பான். இதெல்லாம் சொல்லி பாருங்க. இன்னைக்கு இதெல்லாம் சொல்லி பாருங்க. என்ன தப்பா? நான் தங்கச்சி மாதிரி பழகிறேன், நான் என் அண்ணனா நினைச்சு பழகிறேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹராம்.
ஹராம். இந்த ஹராமான நிலையிலே இவன் துஆ செய்தால் தொழுதால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுமா? புரிவுகளை சாதாரண விஷயமாக நினைத்து விடாதீர்கள். இந்த உம்மத்துடைய நேரங்களை, வாலிபர்களின் நேரங்களையும் சரி, வாலிபர்களுடைய அத்துணை கவனங்களையும் சரி, இந்த ஷைத்தானிய தலம் ஒவ்வொரு நாளும் ஈர்த்து கொண்டு அவர்களை வழிமாற செய்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வை மறக்கடிக்க செய்கிறது, தொழுகையை மறக்கடிக்க செய்கிறது, அவர்களின் உலக விஷயங்களை மறக்கடிக்க செய்கிறது. ஹராமை தேடி தேடி இந்த மனிதன் உள்ளே நுழைந்து கொண்டே இருக்கிறார். தடை செய்யப்பட்டது. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எந்த ஒரு காரணத்தை கூறியும் சரி, இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு காரணத்தை கூறியும் சரி, எந்த ஒரு காரணம், அது மார்க்கம் என்ற காரணமாக இருந்தாலும் சரி, மார்க்கம் அல்லாத உலக காரணங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரணத்தை கூறியும் ஒரு அந்நிய பெண்ணிடத்திலே திருமண உறவு இல்லாமல் ஒரு ஆண் பேசுவது இந்த மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட ஹராம். ஹராம், அது நரகத்திலே சேர்க்கக்கூடிய காரியம். அது இன்னைக்கு இந்த முஸ்லிம்கள் காபிர்களோடு கலந்து காபிர்களை தங்களுடைய வாழ்வின் முன் உதாரணமாக ஆக்கி அவர்கள் பேச்சிலே கலாச்சாரம் மாறிவிட்டது, அவர்கள் ஆடையிலே கலாச்சாரங்கள் மாறிவிட்டது, அவர்கள் குணங்களிலே கலாச்சாரம் மாறிவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவும் இந்த உம்மத்தில் ஏற்படும் என்று சொன்னார்கள். பெண்களுக்காக சொல்கிறேன். قال رسول الله صلى الله عليه وسلم احمد رواه احمد قال رسول الله صلى الله عليه وسلم عن ابي هريره رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم صنفان من امتي من اهل النار لم ارهما بعد النساء كاسيات عاريات مميلات ماليات مميلات على رؤوسهن امثال اسنمه الابل لا يدخلهن الجنه ولا يجدن ريحها. ஒரு பெண், அவளை நான் பார்த்ததில்லை என் சமுதாயத்திலே. லா அரஹுமா, அவங்க அந்த இரண்டு கூட்டத்தார்களை நான் பார்த்ததில்லை என் சமுதாயத்திலே வருவார்கள். அவர்கள் யார் அவர்கள் தெரியுமா? காசியாத்துன் ஆரியாத் மாலியாத்துன் மீலாத். ஆடை அணிந்திருப்பாள், ஆனால் நிர்வாணமாக இருப்பாள். அவளும் பிறர் பக்கம் சாய்வாள், பிறரையும் அவள் பக்கம் சாய்ப்பாள். இவள் நரகத்தை சேர்ந்தவள். ஏன்? இவள் சொர்க்கத்தின் நறுமணத்தை கூட நுகர முடியாது. என்ன ஆகுவாங்க இவர்கள் மறுமையிலே? அல்லாஹ்வின் இரக்கம் காட்டப்படவில்லை என்றால் இந்த பெண்கள் எங்கே சேர்வார்கள்? இன்னைக்கு பார்க்கிறோம் முஸ்லிம் பெண்களுடைய ஹிஜாபில் நடக்கக்கூடிய குறையை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தூர எறிந்துவிட்டு பள்ளிக்கூடங்களிலே ஹிஜாபை பேணாமல் இருக்கக்கூடிய பெண்களை, கல்லூரிகளிலே ஹிஜாபை அணியாமல் ஆண்களோடு கலக்கக்கூடிய பெண்களை, அப்படியே ஹிஜாப் அணிந்தாலும் இஸ்லாம முறையில் இல்லாமல் அழகோடு ஆலங்கனத்தோடு அலங்காரத்தோடு அவளும் பிறர் பக்கம் சாயும்படியாக, பிறருடைய பார்வையும் அந்த பெண்ணின் பக்கம் சாய்க்கும்படியாக ஆடைகளை அணிந்து வருபவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்டிபிகேட் கொடுத்தாங்க. அந்த பெண்களுக்கெல்லாம் நீங்க எழுதி கொடுத்துருங்க, நீங்க நரகவாதிகள், நாளை வறுமையிலே நரகத்தின் வாசனையை கூட உங்களால் நுகர முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார். தன் மனைவிக்கு ஒருவன் அனுமதிக்கிறான், தன் பிள்ளைகளுக்கு ஒருவன் அனுமதிக்கிறான், தன் சகோதரனுக்கு இந்த ஆடையை ஒருவன் அனுமதிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அவங்களாவது நரகத்தில போக மாட்டாங்க. இதை அனுமதிச்சவன் என்ன ஆவான் தெரியுமா? அல்லாஹ் நாளை மறுமையிலே அவனோடு பேச மாட்டான், அவனை பார்க்க மாட்டான், அவனை சுத்தப்படுத்த மாட்டான். யார் அவன்? தன் உம்மத்தவர்கள், தன்னுடைய குடும்பத்தார்கள் பாவத்திலே மானக்கேடான விஷயத்திலே இருக்கும் பொழுது அதை பார்த்து தடுக்காமல் இருந்தவர். முஹம்மது நபியின் உம்மத்திலே நடக்கக்கூடிய காரியங்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. ஐனல் ஈமான், ஐன உம்மத்து முஹம்மத். எங்கே சென்று கொண்டிருக்கிறது இந்த உம்மா? எங்கே சென்று கொண்டிருக்கிறது இந்த உம்மா? இதை தடுப்பதற்கு கூட்டம் எங்கே? இதை தடுப்பதற்கு
நன்மையை ஏவி தீமையை தடுத்து அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இந்த சமுதாயத்தை கொண்டு வருவதற்கு ஒரு வாலிப கூட்டம் எங்கே இல்லையே? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு சிரமமாக இருக்கக்கூடிய இந்த காலத்திலே நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றால் எவ்வளவு போராட்டத்தை செய்ய வேண்டியிருக்கிறது. அப்படி ஒரு சமுதாயம் உருவாகாத வரை இந்த பாவங்கள் குற்றங்கள் நபி கூறிய முன்னறிவிப்புகளை இந்த சமுதாயத்திலிருந்து தூய்மைப்படுத்த கூடக்கூடிய நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய கூட்டம் வராத வரை அல்லாஹ்வுடைய லஅனத் அந்த சமுதாயத்தில் இருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானான். அல்லாஹ் சொல்கிறான், قال تعالى لعن الذين كفروا من بني إسرائيل على لسان داود وعيسى بن مريم ذلك بما عصوا وكانوا يعتدون كانوا لا يتناهون عن منكر فعلوه. தாவூதின் நாவால் சபிக்கப்பட்டார்கள், ஈசாவின் நாவால் சபிக்கப்பட்டார்கள். ஏன் தெரியுமா அந்த சமூகம் சபிக்கப்பட்டது? كانوا لا يتناهون عن منكر, அவர்கள் தீமையை தடுக்கவில்லை. அந்த சமுதாயம் செய்த பாவங்களை இவர்கள் தடுக்கவில்லை. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன்.